ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கோட் அண்ட் டெஸ்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் லிங்க்டு லிஸ்ட்னா என்ன, லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது, டபுள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, பிகோ அனாலிசிஸ் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ அட் ஃபர்ஸ்ட் லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லிங்க்டு லிஸ்ட் ஏன் உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அஸ் வி நோ, அரேஸ் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது. லைக் நான் ஒரு 5 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 5 வேரியபிள்ஸ் வைக்காம ஒரே வேரியபிளில் 5 வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இட் ஹாஸ் சம் லிமிட்டேஷன்ஸ். அந்த லிமிட்டேஷன்ஸை அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒரு 5 ப்ரைஸை, இப்போ தக்காளியோட விலையை 5 நாளோட விலையை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு லிஸ்ட்டில். ஸோ அது 500லேருந்து ஸ்டார்ட் ஆகி 50F அப்படிங்கிற மெமரி அட்ரஸ் வரைக்கும் ஒரு 5 வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது ஒரு கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனில். ஸோ இங்கே நீங்கள் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதோட 1வது இண்டெக்ஸில். ஸோ அது என்ன பண்ணும், 2வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 3வது இண்டெக்ஸ்லையும் 3வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 4வது இண்டெக்ஸ்லையும் அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்படி ஸ்வாப் பண்ணிட்டு முதல் இண்டெக்ஸில் ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும், அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஸ்வாப் பண்ணி அதோட வேல்யூஸை நெக்ஸ்ட் அட்ரஸ்க்கு தள்ளி வைக்குது. ஸோ ஒரு அட்ரஸாக போய் அந்த எலமெண்ட்டை வேற இடத்துக்கு ஸ்வாப் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக இருக்கு. ஸோ அரே இன்செஷனில் ஆர்டர் ஆஃப் n அப்படின்றது தான் பிகோ காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ இதை டயக்ராமேட்டிக்கலாக நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாட்டிக் டைனமிக் அரே அஸ் வி நோ. ஸோ ஸ்டாட்டிக் அரேக்கு இனிஷியலாக ஒரு 5 கெப்பாசிட்டி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். பைத்தன்ல யூஸ்வலி ஸ்டாட்டிக் அரே அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. வி ஹாவ் அ டைனமிக் லிஸ்ட் ஹியர், ரைட்? ஸோ 5 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான 5 கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கு. ஸோ அந்த மெமரி லொக்கேஷனில் 284 அப்படிங்கிற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த வேல்யூஸ்க்கு நடுவில் 305, 320 அப்படிங்கிற இந்த 2 வேல்யூஸுமே அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனுக்குள்ள ஸ்வாப் ஆகிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. அந்த எம்டி ஸ்பேஸ் 284 அப்படிங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்குது, கரெக்டுங்களா? ஸோ அதே கேஸில் இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸே இல்லை, ஆல்ரெடி 5 கெப்பாசிட்டி தான் அந்த இடத்துல இருக்கு, ஆல்ரெடி 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் என்னால் ஒரு புது எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஃபுல், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைனமிக் அரே யூஸ்வலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளோட அரேஸ் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம், இங்கேருந்து அந்த 5 கெப்பாசிட்டி 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு மெமரி லொக்கேஷனுக்கு போகும். ஸோ அது ஒரு டைனமிக் மெமரி அலோகேஷனாக ஒர்க் ஆகும். ஸோ டைனமிக் மெமரி அலோகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, கரண்ட் லொக்கேஷன் இன்ட்டு 2 ஈக்குவல் டு த நியூ லொக்கேஷன். அது இல்லாமல் அதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி 5. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 5 × 2 = 10 அப்படின்றது அடிஷ்னலாக நம்மளுக்கு அலோகேட் ஆகக்கூடிய மெமரி. அது இல்லாமல் ஆல்ரெடி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த 5 மெமரி லொக்கேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 10 + 5 = 15 மெமரி அலோகேஷனில் ஆல்ரெடி 5 அலோகேட்டட். ஸோ 6வதாக நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய 6வது மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் நம்ம எக்கச்சக்கமான காம்ப்ளெக்சிட்டிஸை பார்க்குறோம். எப்படின்னா, என்னோட 5 எலமெண்ட்டை ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய மெமரி அட்ரஸ் பத்தலை அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு டைனமிக் மெமரி அட்ரஸ்க்கு போகிறேன். ஸோ இங்கேருந்து அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இங்கே எனக்கு 5 மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த 5 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 வேல்யூஸையும் ஒரு வேல்யூவாக இங்கேருந்து இன்னொரு மெமரி அட்ரஸ்க்கு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஸோ எங்கே 15 மெமரி அலோகேஷன்ஸ் பாசிபிளாக இருக்கோ அந்த இடத்துக்கு என்னோட 5 எலமெண்ட்டையும் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுது 1 by 1. ஸோ ட்ராவர்சல் பண்ணி அந்த நியூ டைனமிக் அலோகேட்டட் மெமரியில் ஸ்டோர் பண்ணிடுது. ஸோ இப்படி மூவ் ஆகுறப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டி எக்கச்சக்கமாக நிறைய வந்துகிட்டே இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ ட்ராவர்சல் அப்போ காம்ப்ளெக்சிட்டி வரும், அங்கே போய் இன்சர்ஷன் பண்ணுறப்போ அங்கே காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை அரேஸ் வச்சிருக்கு. ஸோ இதை லிமிட்டேஷன்ஸ்ன்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த லிங்க்டு லிஸ்ட். ஸோ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, லெட்ஸ் கன்சிடர் இட் அஸ் அ ட்ரெயின், ரைட்? ஸோ ட்ரெயினில் அந்த ஒரு பாக்ஸையும் ஒரு கார்ன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த ஒரு காரும் ஒரு வேல்யூ வச்சிருக்கோன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு கார் நான் எந்த காரோட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற அட்ரஸையும் வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ முதல் காருக்கு போனோம் அப்படின்னா முதல் காருக்குள்ள ஒரு வேல்யூ, சில ஆட்கள். அதே மாதிரி நான் இன்னொரு கார் கூட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ், நான் எந்த கார் கூட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்கான அட்ரஸ்.
ஸோ அந்த காருக்குள்ள இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு மெமரி லொகேஷன்லயும் ஒரு வேல்யூவும் என்னோட 2வது எலிமெண்ட்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கான அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த லிங்க்டு லிஸ்ட் வச்சிருக்கு. ஸோ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது ஒரு கான்டிஜியஸ் மெமரி லொகேஷன்ல அலோகேட் பண்ணாம, ஸோ ஒரு ரேண்டமான மெமரி லொகேஷன்ல அதோட வேல்யூஸ் எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணுது. ஸோ அந்த ரேண்டமான அட்ரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு எலமெண்ட்டும் நான் ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு 2வது எலமெண்ட் பார்க்கறதுக்கு நான் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா அதோட அட்ரஸையும் அதுவே கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த லிங்க்டு லிஸ்ட் ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 5வது காருக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயினில் இருக்கக்கூடிய 5வது காருக்கு போகணும்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட ஹெட் காருக்கு போகணும். அதாவது என்னோட முதல் காருக்கு போகணும். என்னோட முதல் காருக்குள்ளே போனால் தான் என்னால் 2வது காருக்குள்ளே அங்கேருந்து போக முடியும். ஸோ அங்கேருந்து 3வது காருக்குள்ளே போக முடியும். ஸோ அங்கேருந்து 4, 5 இப்படி நான் ட்ராவல்ஸ் பண்ணி வரணும். சரிங்களா? நான் எடுத்த உடனே 5வது காருக்குள்ளே போய் புகுற முடியாது. லெட்ஸ் கன்சிடர் அந்த ட்ரெயினில் ஒரே ஒரு கேட் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு கேட் ஹெட்டில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 1வது காரில் தான் 2வது காரோட அட்ரஸ் இருக்கும். 2வது காரில் தான் 3வது காரோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஈஸியராக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற ட்ரை பண்ணுறேன், இல்லை ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்வலாக லிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அதை காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? பட் இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 298 அப்படிங்கிறது என்னோட அட்ரஸ், 305 அப்படின்றது ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லிங்கேஜ் அந்த அட்ரஸை மட்டும் நான் மாத்துறேன். ஸோ 298, 305. ஸோ 298லேருந்து 305க்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அட்ரஸை 298 வச்சிருக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அங்கே நடுவில் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் புதுசாக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 284 அப்படிங்கிறது தான் என்னோட எலமெண்ட்டு. ஸோ அந்த எலமெண்ட்டை ஒரு ரேண்டமான மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மெமரி அட்ரஸோட லிங்கேஜ் எடுத்துட்டு போய் 298 கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ 298 நீ டைரக்டா 305க்கு போகாத, 284க்கு இந்த மெமரி அலோகேஷன்ல வச்சுக்கோ. ஸோ 284க்கு 305க்கு எப்படி போறது அப்படிங்கிற அட்ரஸ் தெரியும். ஸோ அங்கிருந்து அதை டிராவல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது சொல்லுது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணல, எந்த எலமெண்ட்டையும் காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணல, அதோட மெமரி அலோகேஷன்ஸை மாற்றலை, அதோட அட்ரஸஸை மாற்றலை. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ், தேர்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல, ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ்லேருந்து தேர்ட் அட்ரஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் அட்ரஸ்க்கு இப்படியும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் டு செகண்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ் டு தேர்ட் அட்ரஸ் இப்படி நீ மூவ் பண்ணு. ஸோ உனக்கு ஈஸியராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு புதுசாக ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட அட்ரஸை இந்த எலமெண்ட்டோட லிங்க் பண்ணணும். எனக்கு எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அட்ரஸை இந்த எலமெண்ட்டோட லிங்க் பண்ணணும். ஸோ நடுவில் ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. திஸ் இஸ் ஹவ் த லிங்க்டு லிஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டை அதோட பிகினிங்ல இன்சர்ட் பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் 1 அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அட் த சேம் எந்த எலமெண்ட்டையும் நான் ட்ராவல்ஸ் பண்ண வேண்டியதில்லை, எந்த எலமெண்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டைம் ஆப்ரேஷன். ஸோ நான் ஈஸியாக இன்சர்ஷனோ டெலிஷனோ பண்ண முடியும். ஸோ இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் 1 அப்படிங்கிறது தான் அதோட காம்ப்ளெக்சிட்டி. பட் ஒரு எண்டில் எடுத்துட்டு போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒரு வேல்யூவை. இன்ஸ்டெட் ஆஃப் நான் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு போய் அந்த லிஸ்டோட ஸ்டார்டிங்ல ஸ்டோர் பண்றதுக்கும் அந்த லிஸ்டோட கடைசியில ஸ்டோர் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இங்க லிங்க்டு லிஸ்ட்ல. ஏன் அப்படின்னா, நான் கடைசி எலமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா, அந்த ட்ரெயினில் ஹெட் கார்ல இருந்து தான் மற்ற கார்ஸ்க்கு போக முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கார்ல ஏறினா தான் என்னால் செகண்ட் காருக்கு போக முடியும், செகண்ட் கார்ல ஏறினா தான் தேர்ட் காருக்கு போக முடியும். ரைட்? என்னால் டைரக்டா 5th காருக்கோ இல்லை 6th காருக்கோ போக முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் கேட்ஸே இல்லை. ஸோ அதே மாதிரி 10 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரெயினில். நான் என்ன பண்ணணும், முதல் காரில் ஏறினா தான் என்னால் 10வது காருக்கு போக முடியும். ஸோ முதல் காரில் ஏறினா தான் எனக்கு 2வது காரோட அட்ரஸே கிடைக்கும். ஸோ 2வது காருக்கு இப்படி தான் போகணுமா, ஓகே. ஸோ இப்போ 2வது கார்லேருந்து 3வது காருக்கு இப்படி தான் போகணுமா அப்படின்ற அட்ரஸ் எனக்கு அந்த காருக்குள்ளே போனால் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அட்ரஸை கண்டுபிடிச்ச 2வது எலமெண்ட் இதே மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணி லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே தான் நான் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அங்கேயும் இன்சர்ஷன் இப்படி தான் நடக்கும். லைக் 10வது எலமெண்ட், 9வது எலமெண்ட், இந்த 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ 10வது எலமெண்ட்டோட அட்ரஸையும் 9வது எலமெண்ட்டோட அட்ரஸையும் எடுத்து மாடிஃபை பண்ணி நடுவில் ஒரு எலமெண்ட்டை வச்சு நான் இன்சர்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இன்சர்ஷன் இதே மாதிரி தான் நடக்கும், அங்கே காம்ப்ளெக்சிட்டி இல்லை. பட் அந்த எலமெண்ட்டுக்கு நான் போகிறதுக்கான ட்ராவர்சல் டைம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது லிங்க்டு லிஸ்டோட ஒரு லிமிடேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? லிங்க்டு லிஸ்ட் அரேஸை தாண்டி 2 மேஜரான பெனிஃபிட்ஸை கொடுக்குது. என்ன அப்படின்னா, நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது
அதோட ஸ்பேஸை அலோகேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ எவ்வளோ நோட்ஸ் வருதோ, எவ்வளோ கார்ஸ் வருதோ ஒரு ட்ரெயினில், அது ஆட்டோமேட்டிக்காக அதை அலோகேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ரெண்டாவது விஷயம், இன்சர்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரொம்பவே சிம்பிளரான ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ லிங்க்டு லிஸ்ட்டோட ட்ராவர்சல் அப்படின்றது கஷ்டமான விஷயம். ஸோ அதோட காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என். ஸோ ட்ராவர்சல்லாம் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு காரில் ஏறினா தான் ரெண்டாவது காரோட அட்ரஸ் தெரியும், ரெண்டாவது காரோட அட்ரஸ் தெரிஞ்சால் தான் மூணாவது காருக்கு நான் போக முடியும். அதே மாதிரி நான் ஒரு வேல்யூ வச்சு அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, அப்போயும் என்னோட காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என். ஸோ நான் டேரெக்டாக 5வது எலமெண்ட்டுக்கு போக முடியாது. நான் 1லேருந்து 2, 2லேருந்து 3க்குன்னு போய் தான் 5வது எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட்டை வச்சு நான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கேயும் ஆர்டர் ஆஃப் என் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சேம் அஸ் திஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு நோடுக்குள்ளே, ஒரு மெமரி அலோகேஷனுக்குள்ளே ஒரு வேல்யூவும் அடுத்த நோடுக்கான அட்ரஸும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றதுக்குள்ள 3 விஷயங்கள் இருக்கும். வேல்யூ, அதுக்கு அடுத்த நோடுக்கான அட்ரஸ், அதுக்கு முந்தைய நோடுக்கான அட்ரஸ். ஸோ இதை வச்சு நம்மளால ஒரு பெரிய லிமிட்டேஷன்ஸை பிரேக் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட்டில் என்னால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஏறினேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரில் ஏறினேன் அப்படின்னா, அடுத்து 2வது கார், அந்த அட்ரஸ்லேருந்து 3வது கார், இப்படின்னு நான் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? பட் டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது நம்ம ஒரு 5வது காரில் இருக்கிற மாதிரி. ஸோ 5வது காரில் என்ன இருக்கும் அப்படின்னா, டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4வது காருக்கான அட்ரஸும் இருக்கும், 6வது காருக்கான அட்ரஸும் இருக்கும். ஸோ நான் இங்கே ஃப்ரண்ட்லேயும் என்னால் ட்ராவல்ஸ் பண்ண முடியும், பேக்லேயும் என்னால் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ இங்கே அரேஸ் அண்ட் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸோட டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அரேஸில் ஆர்டர் ஆஃப் 1, ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் ஆப்ரேஷன். ஸோ இண்டெக்ஸிங்கை வச்சு டேரெக்டாக நம்ம எடுத்துட முடியும். ஸோ இப்போ 5வது எலமெண்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா என்னால் 5வது எலமெண்ட்டை டேரெக்டாக கால் பண்ணிட முடியும். பட் லிங்க்டு லிஸ்ட்டில் அப்படி பண்ண முடியாது. ஸோ முதல் எலமெண்ட், 2வது எலமெண்ட்டுன்னு ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் அட் ஸ்டார்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்றது அரேவை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் என். ஏன்னா இது எல்லா எலமெண்ட்டையும் காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ண பார்க்கும். பட் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது டேரெக்டாக அதோட அட்ரஸை மட்டும் மாற்றிட்டு இன்சர்ஷனை சிம்பிளர் ஆக்கிடுது. ஸோ அதனால இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் ஆப்ரேஷன், ஆர்டர் ஆஃப் 1. ஸோ இன்சர்ஷன் டெலிஷன் எலமெண்ட் அட் த எண்ட் அப்படின்றது அரேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் 1. நான் ஏன் இங்கே அமோர்டைஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் அரேஸாக இருக்கிற வரைக்கும் ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்றது அதோட காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ அதை டைனமிக் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அங்கே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதோட வேல்யூஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அங்கே அதுவும் ஆர்டர் ஆஃப் என்ன கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் அமோர்டைஸ்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் ஆஸ் வி நோ ஆர்டர் ஆஃப் என் அப்படின்றது தான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு லிஸ்ட்டோட மிடில் இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல அதர் தென் பிகினிங் அண்ட் எண்ட் ஒரு இடத்துல நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அரேஸ்லையும் லிங்க்டு லிஸ்ட்லையுமே ஆர்டர் ஆஃப் என் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க்டு லிஸ்ட்டை ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் பைத்தானில். See you everyone. Take care. Bye-bye.